ஹாப்பி சாபத். இந்த ஓய்வு நாள் 4 நேரத்திலே தேவனை தொழுது கொள்ளவும், அவரை துதித்து பாடவும், அவர் செய்த நன்மைகளுக்காக அவர் நன்றி செலுத்தத்தக்கதாக இந்த காணொலி மூலியமாக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பால் குடும்பத்துக்கு தொடங்கும் முன்பதாக நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐசு வந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கின்ற தெய்வமே, ஏசப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்க ஆண்டவரே. எங்கள் பிரயாணங்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் போக்கிலையும் வரத்துலையும் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு எந்த சுகவீனங்களும் பலவீனங்களும் வராதபடிக்கு உங்கள் தேவ கரம் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ராஜா. தேவனே, இந்த காணொலி மூலியமாக அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பேர் பெறா தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் எங்களோடு சேர்த்து பாடம் பொழுது உங்களுடைய நாம் மாத்திரமே மகிமைப்படத்தக்கதான பெரிய பாகத்தை தாங்க சாமி. இந்த பால் கொடுத்து நீ ஆசீர்வதிங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ செய்தி கொடுக்க போகிற மானுக்காக ஜெபிக்கிறேன். அவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அவரெல்லப்பா அவரை மறைத்து நீங்கள் பேச முடியாது காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கத்தம் சன்போடு கேடும் பரம்பிதாவே, ஆமேன். அந்த பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக சிறிய பாடப்புத்தில் உள்ள பாடலின் 75 பாடுவோம். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாத்தோட உங்களுடைய அன்பு மாத்திரம்தான் பெருசு ஆண்டவரே. நண்பர்கள் எங்கள் கூட இருப்பாங்க, உறவினர்கள் எங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் யாருமே எங்கள் கூட இருக்க மாட்டாங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான் இருப்பீங்க அப்பா. உங்கள் அன்பு அவ்வளோ பெரியது ஆண்டவரே. அருமையான ஒரு பாடல். பாடலின் கருத்தை உணர்ந்து நம்ம அந்த பாடலை பாடுவோம். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாடிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிலும் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமது அன்பு சங்கட சமயங்களில் மங்கியே பாடுகிறேன். துங்கட இறங்குமென எங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிகளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு. அடுத்த பாடலாக பாடல் எண் 69 பாடுவோம். தம் கிருபை பெரியதல்லோ என்ற பாடலை பாடுவோம். பாடல் எண் 69. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனேலுமதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே.
தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலருடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலருடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தினமதிகாலையில் போடும் துதி கிருபை. தினமதிகாலையில் தேடும் போது கிருபை. மானம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ, மானம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ, போதுமே உன் கிருபை தாருமே, போதுமே உன் கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் ஆழித்தீரும் கிருபை. கர்த்தர் வெளிப்படும் நாள் ஆழித்தீரும் கிருபை. காத்திருந்தே அலைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே. காத்திருந்தே அலைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே. இரக்கமாய் கிருபை தாருமே, இரக்கமாய் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனேலுமதே. இம்மட்டும் காத்துவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. பாடல் கொடுத்த கடைசி பாடலாக துதிகீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாமம் மமதை என்ற பாடலை பாடுவோம். பாடல் எண் 73, துதிகீதங்களால் புகழ்வேன். துதிகீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. துதிகீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. இயேசுவே இரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே இரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதிகீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்வங்களை. தினம்தோறும் தாளங்களாய் நிறைத்திடுமே எங்களை நீ. தினம்தோறும் தாளங்களால்
நினைத்திடுமே எங்களை நீ. திருமுள்ளம் அது போல் என்னை மாற்றிடுமே, திருவுள்ளம் அது போல் எம்மை மாற்றிடுமே. கனிவோடடியார்களின் காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே, வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே. கனியோடடியார்களின் காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. உற்சாகமா படை அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஓய்வு நாளின் ஆயத்த நாள் ஆராதனையை காணொளி மூலமாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கோடம்பாக்கம் திருச்சபையின் சார்பாய் நாங்கள் அன்போடு வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்று கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையை துவங்கும் வண்ணமாக நாம் சீயோன் இனிய கீதத்தில் 426வது பாடலை பாடுவோம். ஆய மக்காய் நல் ஓய்வு நாளை என்ற பாடலை பாடுவோம். ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். பூமியின் சோலையில் ஓய்வு கொள்ள பூலோக மீட்பரை போற்றிக் கொள்ள ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். ஆறுதல் பற்றியும் ஆவி மழை அன்பர் எம்மை நினைத்திடவோ. தேறுதல் கொண்ட ஓய்வு நாளை தினமாய் நலவாய் ஆசரிப்போம். ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். ஆவியின் பேரருள் வேண்டிடுமோ, ஆனந்த பேரினை வென்றிடுமோ. சாவை வென்ற போனவரை சாற்றி போற்றி பாடிடுமோ. ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். என்னென்ன சோதனை வந்திரேனோ பாரோய்வு காத்திரவோ. மன்னலாம் தேவனின் காட்டலையை மன்னன் சோற்படி கை கொள்ளுவோ. ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். சுவாமியின் தாசரை நோக்கி பாரோம், பிள்ளைகள் என்று எண்ணிக்காரோம். பரலோக ஓய்வு காலி கூற பரிசுத்த சபையாய் காத்து கொள்ளும். ஆயமக்காய் நல்
ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனா. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடிய நாட்களிலும் ஆண்டவரே, எங்களை ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற ஆண்டவரே எண்ணிலடங்கா நன்மையான காரியங்களுக்காக இந்த வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலும் இந்த ஆரம்ப வேலையிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக இணைந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் அவர்களிடத்தில் பேசும்படியாக அவர்கள் வாஞ்சியோடு இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உம்முடைய பரலோக மன்னாவை உம்முடைய தாசர் மூலமாய் நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விளைவீனத்தோடு இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, குடும்பங்களிலே பிரச்சனைகள் காணப்படலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இது இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் கர்த்தர் நீர் உம்முடைய சமாதானத்தை வைக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தேவ செய்தி, ஜெபங்கள், பாடல்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் இயேசு நாமத்தின் மூலமாய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது மேன்மைகள் இருக்கிறது. இதோ இந்த உலகத்திலே தற்போது நடக்கும் சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் அகோரமான காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். இந்த முதல் அலை இதோ உலகத்திலே வீசினதை காட்டிலும் இந்த இரண்டாவது அலை வீசின பொழுது இந்திய நாட்டிலே மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக இதோ டெல்லி, இந்தியாவின் தலைநகரம் மிகுந்த தவிப்புக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது இதோ எப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்முடைய கண் முன்னாக காண்பிக்கிறார். இதோ இந்தியா முழுவதுமாக அநேக மக்கள் திண்டாடி கொண்டிருக்கும் ஒரு நிலையிலே இதோ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மகிமையான வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தமானது மிகவும் மேன்மையுள்ளதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பகுதியிலிருந்து மனுகுலத்திற்கு என்ன செய்கிறார் என்பதை வேதாகமத்திலே ஆண்டவர் காண்பித்து வருகிறார். அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற அந்த மேன்மை, அதை இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து தேவ பயத்துடன் இந்த வார்த்தைகளை நாம் கவனிப்போம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த பரிசுத்தமான வேளையில் நம்முடைய ஆவியானவரை கொண்டு இடைகட்டி எங்களை காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறீர், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்கின்ற இந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். எஞ்சியுள்ள நேரம் முழுவதுமாக உம்முடைய தூய ஆவியானவர் அடியானை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை ஆவியானவர் பேசும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை தூர தேசத்திற்கு வேலைக்காக போயிருந்த தகப்பன் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் சந்திக்கிறதற்கு அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் திரும்பி வந்தார். அந்த வேளையிலே குறிப்பாக அவருடைய மனைவிக்கு அவர் ஒரு பிறந்த நாள் கிஃப்ட் வாங்கிட்டு, ரொம்ப ஹெவியான கிஃப்ட், அதை வாங்கி தன்னுடைய மனைவியிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சியாய் வந்தார். அதே நேரத்திலே தன்னுடைய மகள், ஒரே மகள் தான், ஆனால் இதோ அவளுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கால் சூம்பி இருக்கும். இது நிமித்தமாய் அந்த சின்ன பெண்ணை ஏறக்குறைய 8 வயது தான், அவளை ஒரு வீல் சேர்ல தான் எப்பவுமே தள்ளி கொண்டு போவார்கள். வீட்லேயும் ஒரு வேலைக்காரி அவள் அந்த பெண்மணிக்காகவே அமர்த்தப்பட்டிருந்தார்கள். இவ்விதமாக நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம் தான்.
இருந்தாலும் சூழ்நிலை அவ்விதமாக இருந்தது. இந்த தகப்பன் ஏறக்குறைய ஒரு 6 மாதம் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வெளிநாடுக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது மிகுந்த ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் பார்க்க போகிறேனே என்று சொல்லி அவர் மிகுந்த ஆர்வத்துடன் வந்தார். வந்த உடனே அங்கு அவருடைய மனைவியும் மகளையும் பார்த்து மிகுந்த சந்தோஷம் அவருக்கு உண்டானது. இப்போ அந்த வேளையிலே தன்னுடைய மனைவிக்கு அன்றைக்கு பிறந்த நாளாக இருந்தபடினால் இதோ அவருக்கு அந்த கிஃப்டை கொடுக்கணும்னு சொல்லி அந்த கிஃப்டை யூஸ்வலாவே தன்னுடைய மகள் இடத்திலே கொடுத்து, மகள் தான் அங்கு அந்த கிஃப்டை வந்து தாயிடத்திலே கொடுப்பார்கள். ஆனால் இந்த கிஃப்ட், இந்த விசை கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருந்தது நிமித்தமா அப்பா என்ன நினைத்தார்னா அதை நேரடியாகவே தன்னுடைய மனைவி இடத்திலே கொடுக்கலாம் என்று நினைத்தார். இப்போ மகள், அப்பா அந்த கிஃப்டை என் கையில கொடுங்க. அப்பா சொன்னாரு, அம்மா நீ உன்னால நடக்க முடியாதுன்றதை நீ அறிஞ்சிருக்கிற இல்லையம்மா, இது ரொம்ப ஹெவியான கிஃப்ட்மா, நீ இது எப்படிமா நீ தூக்கிட்டு போய் அம்மாட்ட கொடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது, இல்லப்பா நீங்க கட்டாயம் அதை என் கையில தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஹெவியான அந்த கிஃப்ட் பார்சலை வந்து தன்னிடத்திலே அவள் வாங்கி கொண்டு இப்ப சொன்னா அப்பாட்ட, அப்பா இப்போ என்ன நீங்க தூக்கிட்டு போய் அம்மா கிட்ட விடுங்க, நான் அந்த கிஃப்டை கொடுக்கிறேன் என்று சொன்னதும் அப்பா சரியாக அதை புரிந்து கொண்டு தன்னுடைய மகளை என்ன பண்ணார்னா அழகாக தூக்கி கொண்டு தன் மனைவி இடத்திலே கொண்டு போனார். இப்போ கொண்டு போன பொழுது அவர் வெறும் அந்த கிஃப்டை மாத்திரம் கொடுக்கல, ஆண்டவர் இதோ நமக்காக கொடுத்த ஒரு மேன்மையான பரிசு நம்முடைய ஒரே அன்பான மகள் என்று சொன்னதும் அந்த கிஃப்டை அவங்க அம்மாவும் வாங்கிக்கிட்டு மகளையும் குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். ஆம், என கருமையான என்னுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையின் மகத்துவமும் அவிதமாகவே இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க அவருடைய மேன்மையான பாரங்களை நாம் சுமக்கிறதற்கு ஏதுவாக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது மகத்தான கிருபையை கிறிஸ்து நமக்கு கொடுத்து இதோ நம்மை தூக்கி சுமந்து போகிற தேவனாக இருக்கிறார் என்பதை வேதாகமத்திலே அநேக விசை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த கிருபையை குறித்து நாம் பொதுவாக பேசும் பொழுது தகுதியில்லாத மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த மேலான கிருபை என்று சொல்லி நாம் வழக்கமாக சொல்லுகிறது உண்டு. அது உண்மைதான். இதோ தகுதியில்லாத பாவியை தகுதிப்படுத்துகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதிலும் விசேஷமாக கிறிஸ்துவின் பாரத்தை எவன் ஒருவன் சுமக்கிறானோ அவனுக்கு மிகுதியான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறான் என்பதற்கு இதோ இந்த புதிய ஏற்பாட்டிலே பவுல் ஒரு அடையாள புருஷனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல குறிப்பாக இன்றைக்கு இந்த 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசின மேன்மை என்ன, அதிலே ஆண்டவர் இவருக்கு கொடுத்த மேன்மையான இந்த கிருபையின் ரகசியம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த கிருபை தான் நம்மை ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே மாற்றுகிறது. The grace of God is making us conquerors. இன்றைக்கு நாம் இதோ சில காரியங்களை நாம் சாதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இந்த உலகத்தையே நாம் ஜெயிக்கிறதற்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிறது என்றால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கும் இந்த மேன்மையான கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல குறிப்பாக இந்த 12ஆம் அதிகாரத்திலே பவுல் மனம் விட்டு இதோ கொரிந்து பட்டணத்தோடு பேசினாலும் வெளிப்படையாக சில விஷயங்களை பவுலால் சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா இதோ இந்த மனிதன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு ஏதுவான ஒரு மேன்மை கிடைத்தது. பரலோகத்தை அடைந்தது மாத்திரம் இல்லாமல் தேவ ரகசியங்களை பேசுகிறதற்கு ஏதுவாக அந்த ரகசியங்களை கேட்கும் பாக்கியத்தை இவன் பெற்றபடினாலும் இதோ இதை குறித்து அவன் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் அவனுடைய சரீரத்திலே ஒரு முள்ளை கொடுத்திருந்தார். அந்த முள் இதோ என்னை குத்தம் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறான் என்பதை இதோ முதல் விசையாக திருச்சபைக்கு பவுல் அறிவிக்கிறார். ஏன் அப்படின்னா மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் மிக வல்லமையாக மிக நேர்த்தியாக இதோ இந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக இங்கு சொல்லும் பொழுது 9வது வசனத்திலே தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை இங்கு பவுலுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லும் பொழுது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை
என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இந்த அதிகாரத்தை படித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றாக தெரியும், இதோ இந்த முள் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி பவுல் 3 விசை ஜெபித்தார். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லிட்டு we make complaints about our problem. ஆனால் பவுலுடைய இந்த ஜெபத்தை இங்கே கவனிக்கும் பொழுது, இதோ ஆண்டவரே எனக்கு இவ்விதமா இருக்கிறது என்று முறுமுறுப்பான ஜெபத்தை பவுல் ஏறெடுக்கவில்லை. மிகுந்த தாகத்துடன் உண்மையான ஒரு earnest prayer என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம் அல்லவா, இதோ உருக்கமான ஒரு ஜெபத்தை இங்கு பவுல் ஏறெடுத்து, ஆண்டவரே என்னை குத்தும் இந்த சாத்தானுடைய தூதன் இதோ என்னை பயங்கரமாய் குத்துகிறானே, அவனை என்னிடத்திலிருந்து நீர் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி 3 விசை ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்தேன். ஆனாலும் கர்த்தர் இதோ என் கிருபை உனக்கு போதும் என்கின்ற ஒரு மேன்மையான உத்தரவை கொடுத்தார். அந்த உத்தரவின் ரகசியம் என்ன, அந்த உத்தரவின் மேன்மை என்னதென்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய கிருபை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. என்னுடைய பலவீனத்திலே அவருடைய வல்லமை பூரணமாய் விளங்குகிறபடினால் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தத்தின் மேன்மையை இங்கு நமக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கூட ஆண்டவர் பவுலுக்கு மறு உத்தரவு கொடுத்த பொழுது he was not giving explanation. எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் இதுக்காக தான் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்பி அணைத்து கொண்டு அந்த வாக்குத்தத்தங்களின் மேன்மையை ருசித்து வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, அந்தபடியே நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். இது உண்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் பலவீனமான பாத்திரங்கள் தான். ஆனால் இந்த பலவீனமான பாத்திரங்களிலே தேவன் தம்முடைய மகத்தான கிருபையை ஊற்றும் பொழுது நாம் பலவீனர்கள் என்று சொல்லாமல் இதோ நாம் பலமுள்ளவர்கள் என்று சொல்லுகிறதற்கு இதுவாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், யாக்கோபு தன்னை பலமுள்ளவனாக காண்பித்தான். முழுவதும் ஆண்டவரோடு போராடினான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய தொடை சந்தை தொட்ட பொழுது அவன் நொண்ட ஆரம்பித்த பொழுது, இந்த பலவீனம் எனக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, அவன் முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக ஒரு பலவீனத்தை கட்டளையிட்டார். அவனுடைய தொடை சந்தை தொட்டது நிமித்தமாய் அவன் நொண்டி நடந்த பொழுது தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவான ஒரு மேன்மையான பாக்கியம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அதை தான் இங்கு பவுலும் சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்கள், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலாம். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை விட்டு தூர போகாதபடிக்கு, நம்முடைய சுயநீதியிலே நாம் அகப்படாதபடிக்கும், உலகத்தின் பாவங்களிலே நாம் அகப்படாதபடிக்கும் இதோ கிறிஸ்துவின் பலவீனத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறாராம். அதை குறித்து அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது அது என்ன அந்த பலவீனம் என்பதை அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற நிந்தையினாலும். இன்றைக்கு இரட்சகரை குறித்து பேசும் பொழுது நிறைய பேர் உதாசீனமா இதென்ன இயேசு என்று சொல்லி அவமாய் பேசுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. இப்போ இந்த பவுல் இதோ கிறிஸ்துவை குறித்து பேசின பொழுது அவரை அவமாய் பேசினவர்கள் ஏராளம், அவரை நிந்தித்தவர்கள் ஏராளம். ஆனால் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தமாய் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவன் சத்ருவினாலும் அவனுடைய தூதர்களினாலும் பல போராட்டங்களை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சந்திக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இதோ இந்த முள் பவுலுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டும், அவருக்கே நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த முள்ளானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அது யோபுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, யோபுவின் வாழ்க்கையிலும் இதோ இந்த முள் யோபுவை குத்தினது என்று பார்க்கிறோம்.
இதோ பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் சத்ருவின் சோதனையிலே அகப்பட்டு இதோ இந்த முள்ளின் அனுபவத்தை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வெளிப்படையாக இதை நமக்கு வெளிப்படுத்தி பேசினவர் இந்த பவுல். ஏன் அப்படின்னா, அதிகமாக இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிருபையை குறித்து ஆழமாய் பேசின மனிதன் இந்த பவுல் தான். ஏன் அப்படின்னா, இந்த பவுல் சொல்லும்போது இதோ பாவம் எங்கு பெருகி இருக்கிறதோ அங்கு தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகி இருக்கிறது என்பதை அவர் கற்றுக் கொடுத்து வருகிறார். ஏதோ புதிய ஏற்பாட்டில தான் கிருபை கிடைத்தது என்று பவுல் பேசவில்லை. பவுலுக்கு நல்லா தெரியும், பாவம் எங்கு பெருகி இருக்கிறதோ அங்கு தேவனுடைய கிருபை பரிபூரணமாக பெருகி இருக்கிறது. அதனால் இந்த பவுலுடைய நிருபங்களிலே பவுல் அதிகமாய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கும் இந்த மாபெரும் கிருபையின் ரகசியத்தையே அவர் அதிகமாக பேசி இருக்கிறார். அதை குறித்து இதோ பவுலை ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாள புருஷனாக வைத்திருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவித்ததோ அதே போல அதற்கு ஒத்த பாடுகள் நமக்கும் உண்டு என்பதை பவுலே சொல்லி இருக்கிறார். அதை எங்கு சொல்லுகிறார் என்றால், பிலிப்பியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அதனால் இந்த செய்தி நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம்? ஏதோ பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பொல்லாத தூதனை கட்டளையிட்டிருந்தார். அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் அவனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் அவனை குத்தின சாத்தானின் தூதன் என்று சொல்லி நம்ம எளிதா அப்படியே படிச்சுட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கிருபையை ருசிக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன் அப்படின்னா, இதோ அவர் நிமித்தமாய் வரும் நிந்தை, அவர் நிமித்தமாய் வரும் இடுக்கன், அவர் நிமித்தமாய் வரும் பாடுகளை நாம் சகிக்கும் பொழுது ஒரு மேன்மையான நித்தியானந்தமான ராஜ்யம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவருடைய நித்திய வீட்டிலே பிரவேசித்து நித்தமும் அவரோடு கூட சஞ்சரிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறார். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் நீதியின் நிமித்தம் துன்பப்படாமலும் நீதியின் நிமித்தம் உபத்திரவப்படாமலும் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியாது. கிறிஸ்துவம் இதோ இந்த பூமியிலே இருந்தபொழுது 3 விசை கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவினிடத்திலே போய் முழங்கால் படியிட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமே ஆனால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி 3 times. இதை குறித்து கொஞ்சம் நான் சிந்தித்தேன். பவுல் இங்க சொல்றாரு, இதற்காக நான் 4 விசை ஜெபித்தேன் அல்லது 5 விசை ஜெபித்தேன் என்று பவுல் சொல்லவில்லை. இட் வாஸ் an unanswered prayer in the life of Paul. ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும்பா, என்னுடைய கிருபையின் மேன்மையை நீ அறிந்திருக்கிறாய், நீ உன்னை தாழ்மைப்படுத்தி நீ ஜீவிப்பாய் என்றால் இந்த சத்ரு உன்னை குத்த மாட்டான், அவன் குத்துகிறதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக காண்பிச்சிட்டாரு. அதனாலதான் பவுலும் இங்கு ஜெபிக்கும் பொழுது 3 விசை மாத்திரமே இதற்காக நான் ஜெபித்தேன். கிறிஸ்துவம் கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் நீங்கட்டும் என்று ஜெபித்தார். ஆனாலும் இதோ அந்த பாத்திரத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் நிறைய நேரங்களிலேயே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இந்த விஷயத்தை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரொம்ப அசாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உபத்திரவங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும் வரும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன உண்மையிலேயே கிறிஸ்து என் மேல் கருசனை உள்ளவராக இருக்கிறாரா? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடு என்று கேட்கிறவர்கள் உண்டு. அதே நேரத்தில் இந்த பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறது என்று சொல்லி கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. இந்த பாடு என்னுடைய வாழ்க்கையை விட்டு எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி நாம் எளிதாக இந்த கேள்விகளை நம்முடைய மனதிலே நாம் எழுப்பி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் முற்படுகிறோம். நிறைய நேரத்திலே இதோ இந்த பாடு நம்மளை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி அதுக்காகவே அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவரே, இந்த பாடுகளை நான் சகிக்கிறதற்கு என்னை பலப்படுத்தும், உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். இந்த அதிகாரத்தை நான் வாசித்த பொழுது 2 எப்பவுமே செய்திகள் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. 2 types of message என்று பார்க்கிறோம். சாத்தா ஒரு வகையான செய்தியை பவுலுக்கு அங்க கொடுக்க நினைக்கிறான். அதே நேரத்திலே தேவன் ஒரு வகையான செய்தியை இங்கு பவுலுக்கு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு மாபெரும் போராட்டத்திலே நீங்களும் நானும் அகப்பட்டிருக்கிறோம்.
இப்ப இங்கு பவுலுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இதோ இவன் மேட்டிமையாகும் பொழுது சத்ரு அவனுடைய வாழ்க்கையிலே குத்துவான். ஆனால் இவன் தாழ்மையாக தரித்திருக்கும் பொழுது கிறிஸ்து மகத்தாக பவுலுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார் என்பதை ஆண்டவர் திருஷ்டாந்தரமாகவும் தெளிவாகவும் காண்பிக்கிறார். இது ஆண்டவர் இங்கு சொல்லும்போது ஒரு பகுதியிலே முள், இன்னொரு பகுதியிலே என்னுடைய கிருபை. இதோ என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு இருப்பானே என்றால் அந்த முள் அவனை குத்தாது. தாழ்மையாக இருப்பானே என்றால் தேவனுடைய மகத்தான கிருபை அவனுக்குள்ளாக கிரியை செய்யும். இப்போ இவன் உயர்த்துகிறது என்று சொன்னால் இது என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல மனுஷர்கள் இதுலதான் அகப்படுறாங்க. செல்ஃப் க்ளோரி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. நான் பெரிய ஊழியத்தை செஞ்சேங்க, நான் போய் தான் இத்தனை ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தேன் என்று சொல்லி நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப பெருமையா பேசுறத ஆண்டவர் விரும்புகிறதுல. ஏன் அப்படின்னா, கர்த்தர் என்னை கொண்டு செய்தார், கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்றுதான் இந்த கடைசி நாட்களிலே ஊழியத்தை செய்யும் தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அதை பவுல் அறிந்து கொண்டான். இதோ நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் ஆகிலும் நான் அல்ல, என்னில் இருந்த தேவ கிருபையே அவிதமாக செய்தது என்று சொல்லி பவுல் சாட்சி கொடுத்தது போல, இதோ உண்மையும் உத்தமமாய் இந்த உன்னதமான ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சியம் மகத்தாய் இவ்விதமாகவே இருக்கும். அதனாலதான் பவுல் இதோ எப்பொழுதுமே நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதில்லை, கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சுய மகிமையை அவர் ஒழித்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஸ்தேவானை கொன்ற போதும், அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் நின்ற போதும், அந்த நியாய சங்கத்திலே தன்னை ஒரு பெரிய அதிகாரியாய் காண்பித்த போதும் சுய மகிமை பவுலுக்குள்ளா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த நாள் துவங்கி அந்த சுய மகிமை அவனுக்குள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல ஆண்டவர் ஒரு கேள்வியை வச்சுட்டார், பெயின் ஆர் கெயின். நீ வழியிலே அகப்பட்டு இந்த முள்ளிலே நீ பாதிக்கப்பட போகிறாயா, அல்லது கிறிஸ்துவின் இடத்திலே நீ இருக்கிறபடினால் மகிமையான ஐஸ்வர்யங்களையும் மேன்மையான ராஜ்யத்தின் பலனையும் இம்மையிலும் நீ மறுமையிலும் அனுபவிக்க போகிறாயா என்பதை ஆண்டவர் பவுலுக்கு முன்பாக வைத்து விட்டார். பவுலுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நமக்கு அதுதான், பெயின் ஆர் கெயின் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அஃப்ளிக்ஷன், இதோ இந்த முள் அவனை பூரணப்படுத்துகிறதற்கு ஏதுவாக அந்த சாபமும் ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கையிலே மாறினது என்பதை பவுல் அடையாளமாக காண்பிக்கிறார். இப்ப இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை சயின்டிபிக் ரீதியாகவே இந்த உலகத்திலே நாம் நிரூபிக்க முடியும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேனி இருக்கு பாத்தீங்களா, இந்த தேனி இதோ எந்த பூவிலே மிக அழகாக அந்த தேன் இருக்கும் என்பதை இந்த தேனி அறிந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இதுக்கு போகும்போது அந்த தோட்டத்திலே அழகான பூக்களை இந்த தேனி அழகா கண்டடையும். அதே நேரத்தில் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதையும் இந்த தேனியால பார்க்க முடியும். அதிலும் அந்த வைப்ரண்ட் கலர் என்று சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப அந்த பிரகாசிக்கிற கலர் எந்த பூக்களிலே இருக்கிறதோ அந்த பூல இந்த தேனி போகும்பொழுது இதோ மகத்தான தேன் அதற்கு கிடைக்கும். அது அழகாக அதை எடுத்துக்கொண்டு வருமா. இதை அடையாளமாக ஆண்டவர் ஏன் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், ஆம் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை யார் அதிகமாக ருசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கிருபையின் மகத்துவம் பூரணமாய் கிடைக்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற மேன்மையை ஆண்டவர் ஏன் கட்டளையிடுகிறார்னா, ஈர்க்கும் தன்மை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் அவசியம். ஏன் அப்படின்னா, ஒரு அழகான பூ அது அழகாக பூத்து அதனுடைய நிறங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக இருக்கிறபடினால் அந்த தேனீக்கள் ஈர்க்கப்படுகிறதல்லவா. அதே போல இந்த உலகத்திலே வாழும் நீங்களும் நானும் உலகத்தாரை கிறிஸ்துவின் வசமாய் ஈர்க்கிறதற்கு ஏதுவாகவே ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதிலும் விசேஷமாய் பவுலுக்கு இந்த விசேஷித்த கிருபையை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இதோ புற ஜாதியார்களுக்குள்ளாக அனுப்பப்பட்ட ஒரு மேன்மையான பாத்திரம் இவன் ஒருவன் போய் இதோ புறஜாதியரிடத்திலே சுவிசேஷத்தை சொன்ன பொழுது அநேகர் பவுலால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு மிகுந்த ஆர்வமாக வந்தார்கள் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவன் மூலமாக ஒரு மேன்மையான ரட்சிப்பு. நிறைய நேரத்துல நாம் ஆண்டவருடைய கிருபையின் மேன்மையை இதோ என்ன என்பதை அறியாமலே சில காரியங்களிலே அகப்படுகிறது உண்டு.
நான் ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன். அதை எங்க பார்த்தேன் அப்படின்னா யூடியூப்ல தான் பார்த்தேன். அவன் தன்னுடைய நண்பர்களிடத்திலே ஒரு சவாலை விடுறான். என்ன அப்படின்னா, என்னுடைய தேவன் சிங்க கெபியிலிருந்து விடுவிக்கிறவர், தானியேலை விடுவித்தது போல என்னையும் விடுவிப்பார், வந்து பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களிடத்திலெல்லாம் சொல்லிவிட்டு இவன் ஏறக்குறைய ஒரு 3 நாள் அதற்காக ஒரு உபவாச ஜெபத்தை எடுத்துட்டு இவன் என்ன பண்ணிட்டானா, ஒரு ஜூல சிங்கம் இருக்கிற இடத்துல அவன் குதித்து விட்டான். கொஞ்ச நேரம் அந்த சிங்கம் அவனை பார்த்து கொண்டிருந்து அவனை கிட்டே வந்து அவனை அடித்து பீற ஆரம்பித்தது. எல்லாரும் அவன் ஜெபிக்கிறது போல அந்த ஜூல அப்படியே அவன் ஜெபிக்கிறது போல இருக்கிறான். ஆனால் அந்த ஜூல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அந்த சிங்கத்தை விரட்ட முற்படுகிறார்கள். அவர்கள் விரட்டுகிறது நிமித்தமா அந்த சிங்கம் போகிறது. மறுபடியும் அவனிடத்திலே வந்து அவனை பீறி அவனை அங்கு சின்ன பின்னம் ஆக்குறதற்கு எதுவாக அது பிரயாசம் எடுக்கிறது. இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நிறைய பேரு தங்களை ஒரு ஹீரோவா காண்பிக்கணும், தன்னை ஒரு நாயகனாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி முற்படுகிறது நிமித்தமாய் இந்த விசேஷித்த கிருபையின் மேன்மை என்ன என்பதை அவர்கள் ருசிக்காமல் போகிறார்கள். ஆம், தானியேல் அந்த மகத்தான கிருபையை சிங்க கெபியிலே அவன் ருசித்தான். ஆனால் அவன் சிங்க கெபியில போகணும் என்பது அவனுடைய விருப்பம் அல்ல. உண்மையான தேவனை நான் ஆராதிப்பேன், என் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று அவன் தீர்மானித்தது நிமித்தமாய் அவனுக்கு வந்த தண்டனை தான் சிங்க கெபி. ஆனா இங்க பாருங்க, இந்த நபர் இதோ தன்னை ஒரு பெரிய புருஷனாகவும் தன்னை ஒரு ஹீரோவாக காண்பிக்க எனக்கு விசேஷித்த கிருபை ஆண்டவர் தருவார்னு சொல்லி வீணாய் போய் சிங்க கெபியிலே மாட்டின அந்த மனிதன் அகப்பட்டு சிங்கத்தினால் பீருண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சத்ரு கர்ஜிக்கும் சிங்கமாக அவன் இருக்கிறான். யாரை அங்கு கிழித்து விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்படின்னா இந்த கிருபையை பெற்ற நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருந்து இந்த கிருபையை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனிப்பது மிகவும் அவசியம். அதை குறித்து ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, அவர் வெளிநாட்டிலே வாழ்ந்தவர் தான். ஆனால் இதோ எனக்கு 4 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய தயவினாலே நாங்கள் அவங்க வாழ வேண்டும் என்கின்ற பவுண்டரி அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அந்த பவுண்டரிக்குள்ள அவங்க வாழ்ந்தது நிமித்தமாய் இன்னைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபையே என்பதை அவர் அங்கு காண்பிக்கிறார். இந்த சாட்சியை தொடர்ந்து சொன்ன அந்த ஊழியக்காரர் அவர் என்ன சொன்னார்னா, தன்னோடு இருந்த சக ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இதோ ஒரு எல்லைக்குள்ளாக வளர்க்காதது நிமித்தமாய் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் சிறைச்சாலைக்கு போகிறதற்கு எதுவாக துப்பாக்கியை வைத்து இதோ யாரையோ சுட்டு விட்டார்கள் என்றும் அவர்கள் சில பிரச்சனைகளிலே அகப்பட்டார்கள் என்றும் சொல்லி மற்ற ஊழியக்காரர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இதோ ஆண்டவருடைய கிருபையின் மேன்மை என்ன என்பதை இந்த குடும்பம் ருசித்தது. ஆனால் இந்த கிருபையின் மேன்மையை ருசிக்காதவர்கள் சத்ருவின் கையிலே அகப்படுகிறார்கள். அப்ப இந்த கிருபை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பவுலுக்கும் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் எப்படிப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளாக நாம் இருந்தால் இந்த முள் நம்மை குத்தாது என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கிருபையை குறித்து பவுல் மாத்திரமல்ல, வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடை நாம் வாசிக்கும் பொழுது இதோ அவர்கள் கிருபாசன பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். இதோ தேவனுடைய சிங்காசனம் கிருபை நிறைந்த சிங்காசனமாக இருக்கிறது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அடையாளமாக்கி காண்பித்திருந்தார். இதோ தேவனை குறித்து இங்கு பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:10 சொல்றாரு, தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே என்று சொல்லுகிறார். சகல கிருபை என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை நமக்கு கொடுக்கிறபடினால் நாம் தப்புவிக்கப்படுகிறோம், நாம் காக்கப்படுகிறோம், நாம் மேன்மை அடைகிறோம், நாம் உயர்த்தப்படுகிறோம், சமாதானத்திற்குட்படுத்தப்படுகிறோம். இது எல்லாம் இதோ அந்த மேன்மையான கிருபை என்பதையே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி பிரசங்கித்து விட்டு, இந்த கிருபையுள்ள வசனத்திற்கு நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிருபையிலே நாம் வளர வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய திவ்ய வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். இதை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த கிருபையிலே நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால்தான் பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் நிற்கிற இந்த கிருபை உண்மையாகவே தேவனுடைய கிருபையாக இருக்கிறது, ஆதலால் நீங்கள் இதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதில் யாக்கோபு சொல்லும் பொழுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்,
ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார். இங்கே பவுலுடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை மிகவும் பெருமை நிறைந்ததாக இருந்தது. ஆனால் இப்போதோ அவனை தாழ்மைப்படுத்தி ஆண்டவர் அவனை மேன்மையாக வழிநடத்துகிறார். நிறைய நேரத்தில் இதே வேத பகுதியை படிக்கிறவங்க எப்படி நினச்சிக்குவாங்கன்னா, ஆண்டவருடைய கிரேஸ் ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, நமக்கு வர சோதனைகளையெல்லாம் நம்ம சகிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரேஸ் நமக்கு கொடுக்கிறார். உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. அவிசுவாசி கூட இன்னைக்கு தனக்கு வரும் உபத்திரவங்களை கிறிஸ்துவனை காட்டிலும் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு சகிக்கிறவர்கள் உண்டு. அதோட ஆவிக்குரிய பாடம் அங்கு நிறுத்தப்படுகிறதில்லை. பவுலுக்கு நல்லா தெரியும், இதோ இந்த பலத்தினால் அவன் சோதனைகளை ஜெயிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அந்த நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவிசுவாசி அந்த பாடுகளை எல்லாம் சகிப்பான், ஆனால் அவன் தேவனை மகிமைப்படுத்த மாட்டான். இதோ அவன் தன்னை மகிமைப்படுத்துவான் என்று பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த பகுதியை நான் தியானித்த பொழுது 7 ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது என்ன என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதல் ஆவிக்குரிய பாடத்திலிருந்து நாம் கவனிப்போம். நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சரீரத்திலே பலவீனம் வந்தால் அது மிகவும் கேடானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், இதோ சரீர பலவீனத்தை காட்டிலும் கேடானது பாவம் என்று பார்க்கிறோம். அதிலும் எல்லா பாவங்களுக்கும் ஒரு பயங்கர மூல காரணமாக இருக்கும் இந்த பெருமை இருக்கிறதே, மகா குடிது என்பதை ஆண்டவர் முதலாவதாக இங்கே பவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த மாபெரும் போராட்டத்திலே சத்ருவும் அவனுடைய சேனைகளும் பரலோகத்திலிருந்து ஏன் தள்ளப்பட்டார்கள் என்றால், இந்த மீட்டிமையான குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தது நிமித்தமாகவே இதோ அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இதோ பரலோகத்திற்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள், மீட்டிமையான குணத்தோடு இருக்கிறவர்கள் ஒருவராகிலும் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவர் காண்பித்து, இதைதான் இங்கு பவுலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மீட்டிமையான குணம் துளி கூட இதோ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. உனக்கு மேன்மையான தேவ ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் நீ மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் பவுல் சொல்லும்போது, இதோ மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் நான் எவ்வளவு அதிகமாக பிரயாசம் எடுத்திருந்தாலும் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். சொல்லும்பொழுது பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லி விசுவாச அறிக்கையை இந்த தேவ மனுஷன் செய்தான் என்று பார்க்கிறோம். இப்போ இதுல ஒரு விஷயத்தை பவுலுக்கு மிக அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். அது என்ன அப்படின்னா, என் மகனே, நீ மிகுந்த தாழ்மையிலே நீ நிலைத்திருப்பாய் என்றால் கிறிஸ்து உனக்காக யுத்தம் செய்வார். இதோ என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமையை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ மிகுதியாய் ருசிப்பாய் என்பதை ஆண்டவர் காண்பித்து விட்டார். ஏன்னா எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் தாழ்மையாக இருந்து கர்த்தர் சகலத்தையும் செய்கிறார் என்று சொல்லி நாம் பொறுமையாக இருப்போம் என்றால் ஆண்டவர் இதோ நம்மை பரலோகத்தின் பிரஜையாக மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இங்கே பவுல் அதை நன்றாக அறிந்து, இதோ என்னை குத்தம் சாத்தானுடைய தூதனாகியவன் இருக்கிறான், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு தேவன் இந்த முள்ளை என்னுடைய சரீரத்திலே கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, இதோ நிறைய நேரத்தில் நம்முடைய சரீரத்துக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுவோம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரீரம் முக்கியம்தான். இந்த சரீரத்தை நாம் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் காத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த சரீர சுகவீனம் பலவீனத்தை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய சுகம் என்று இருக்கிறது. இதோ நம்முடைய உள்ளான வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய சுகம்தான் முக்கியம் அப்படின்னு போய் நம்முடைய ஜெபம் எல்லாம் சரீர சம்பந்தமான சுகத்தை பற்றியே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே நாம் தீட்டுப்பட்டிருக்கிறோம் அல்லது உலகத்தின் காரியங்களிலே நாம் அகப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தியாமல் போய்விடுவோம். அதனால் இரண்டாவது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, the spiritual life is far more important to the dedicated believer than his physical body என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய சரீரத்தின் மேன்மையை காட்டிலும் இதோ ஆவிக்குரிய மேன்மையே மிக முக்கியமானதாக இருக்கிறது என்கின்றதை
ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூணாவது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு தெரியும் உன்னை நான் எப்படி வழி நடத்தணும். அதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், God knows how to balance burden and blessing. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதோ நமக்கு சில சோதனைகளை அனுமதித்தாலும் அந்த சோதனையை எந்த அளவுக்கு அனுமதிக்கணும் என்பது தேவனுக்கு தெரியும். அதை தான் இங்கே பவுல் கற்றுக்கொள்ளுகிறார். அதே நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு பரத்திலிருந்து கொடுத்து இதோ சோதனையையும் ஆசீர்வாதத்தையும் சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு அனுமதித்து ஆண்டவர் நடத்துகிறார் என்பதை பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பித்து விட்டார். இதனால தான் பவுல் சொல்றாரு, இதோ அதிகமாக்கி என்னுடைய பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் அப்படின்னா, இதோ எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது என்றால் அந்த பலவீனத்திலே கிறிஸ்துவின் கிருபை இதோ என்னை பரிபூரணப்படுத்துகிறது, அந்த மேன்மையான பலன் என்னை ஆட்கொள்ளுகிறது என்ற சந்தோஷம் அந்த மனிதனை நிறைவாக்கினது. அதனால தான் சபைக்கு அவர் சொல்லும்பொழுது, இப்பொழுது நாம் படுகிற இந்த பாடுகள் இனி நாம் பெறப்போகிற அந்த நித்திய மகிமைக்கு ஈடாகாது என்பதை பவுல் அநேக நிருபங்களிலே எழுதி காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நோய் வந்தாவே அது பாவத்தினால தான் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவனுடைய மகிமைக்கு எதுவாக நம்மை வழிநடத்துகிறதுக்கு எதுவாகவே சில நேரங்களிலே ஆண்டவர் பலவீனங்களை கொடுக்கிறார். அதை குறித்து கிறிஸ்துவம் சொல்லி இருக்கிறார். இதோ இவன் ஏன் இப்படி நோயா இருக்கிறான் என்று சொல்லி இயேசு ஊழியம் செய்த காலத்திலே கேட்டபோது, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனிலே விளங்கும்படியாய் இந்த பலவீனம் அவனுக்கு இருந்தது என்பதை ஆண்டவர் நிறைய இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சரீர பலவீனம் நமக்கு வந்துருச்சுன்னா அது ஏதோ ஒரு பாவத்தினால் தான் என்று சொல்லி நாம் வேதனைப்படக்கூடாது. தேவனுடைய மகிமை நம்முடைய சரீரத்திலே விளங்கும்படியாகவும் ஆண்டவர் அதை செய்கிறார் என்பதை நான்காவது ஆவிக்குரிய பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். ஐந்தாவது ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, இதோ ஒரு பயங்கர பலவீனமாகி இது பவுலுடைய வாழ்க்கையில இருந்து விட்டது, ஆனாலும் இது ஊழியத்திற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறதற்கு எதுவாக பவுலுடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை பவுல் காண்பிக்கிறார். நான் ஒரு வாலிபனுடைய சாட்சியை நான் பார்த்தேன். நிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு 2 கையும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், காலும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்த வாலிபர் இன்றைக்கும் நல்ல ஊழியத்தை செய்கிறார். அவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளும் பிறந்து விட்டார்கள். வல்லமையாக இன்றைக்கு யூனிவர்சிட்டி மற்ற எல்லா இடங்களுக்கும் போய் ஆண்டவருடைய மகத்தான கிருபையை இவன் போதிக்கிறான். ஒருவேளை இவனை பெற்றெடுத்த பெற்றோர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஒரு பலவீனமான குழந்தையா இருக்கிறதே, இது எப்படி இருக்க போகிறது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மற்ற எல்லா ஊழியக்காரர்களை காட்டிலும் இந்த நிக் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதரை யூடியூப்ல கூட நீங்க போட்டு பார்க்கலாம். வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து வாலிபர்களை கிறிஸ்துவின் வசமாய் திருப்புகிறதற்கு எதுவாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்ப 5வது என்ன அப்படின்னா, இதோ எனக்கு இந்த பலவீனம் வந்துருச்சு, என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. இந்த பலவீனத்தை வைத்தே ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய முடியும் என்பதற்கு பவுலும் இதோ இன்னும் அநேக சாட்சிகளும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 6வது மிக மேன்மையான ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, we can always rest in God's word. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, போராட்டம் வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, தேவனுடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரும் அதை தான் நமக்கு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு நாம் இதோ அதிகமாக நம்முடைய பிரச்சனைகளுக்காகவும் நம்முடைய போராட்டங்களுக்காகவும் நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோமா? இதோ பவுல் சொல்றாரு, 3 விசை நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு விளக்கி சொல்லிட்டாரு நான் எப்படி இருக்கணும், நான் இந்த பிரகாரமாய் நான் மனத்தாழ்மையாய் இருப்பேன் என்றால் கிறிஸ்துவின் கிருபை பூரணமாய் என்னிலே விளங்கும். அந்த கிருபை எனக்குள்ளாக பலமுள்ளதாக இருக்கும். அதனால் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. நாம் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. 7வது ஆவிக்குரிய பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா, இதோ சுய மகிமையை நாம் தேடாதபடிக்கு தேவனுடைய மகிமையே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முள்ளை பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்டார். இதோ அந்த நாள் துவங்கி பவுல் சுய மகிமையை தேடவில்லை, கிறிஸ்துவின் மகிமையும் பிதாவின் மகிமையும் அவன் தேடி அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். அதே போல எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம் நீங்களும் நானும்.
இந்த மகத்தான தேவனுடைய கிருபையை நாம் ருசிக்க வேண்டும். நான் ஒரு அனுபவத்தை வாசித்தேன். அந்த அனுபவத்தில் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் ஓய்வு நாளுக்காக வைராக்கியமாய் இருந்தது நிமித்தமாய், அதிலே குறிப்பாக போப்புவின் மார்க்கத்தார் இவனை சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி இதோ அவனை சிறைபிடித்து வைத்திருந்தார்களாம். அவன் அடுத்த நாள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அவனை என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டி பாலிகார்ப்பை எப்படி எரித்தார்களோ அதே போல இவனையும் எரிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் இவனை சுட்டெரிக்கிறதற்காக வைத்திருந்தார்கள். இவன் அதற்கு முந்தின ராத்திரி எப்பவுமே கடைசி ஆசை என்ன என்பதை கேட்பார்கள். அதே போல இவனிடத்திலும் கேட்டபோது இவன் சற்று வித்தியாசமாக கேட்டானா. என்ன கேட்டானா, எனக்கு ஒரு கேண்டிலும் ஒரு நெருப்பிட்டியும் எனக்கு கொடுங்க என்று கேட்டார்களாம். இவங்கெல்லாம் யோசிச்சாங்களாம், என்ன இவன் எதற்காக இதை பயன்படுத்த போகிறான் என்று தெரியவில்லையே, இருந்தாலும் அது அவனுடைய கடைசி ஆசை, அதனால் அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்களாம். அவன் அடுத்த நாள் மரிக்க போகிறதற்கு முன்னதாக அந்த கேண்டில் அவன் பொறித்துட்டு அதை தன்னுடைய சின்ன விரலை அது பக்கத்தில் கொண்டு போய் விட்டானா. அவன் பார்த்தானா, ஐயோ இது இப்போவே வைக்கிறதற்கு என்னால் தாங்க முடியலையே, நான் என்ன செய்ய போகிறேன், ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் மறுதலிக்க முடியாது, என் நேசரை நான் மறுதலிக்க முடியாது என்று சொல்லி அந்த முழுவதும் அவன் 2-3 விசை பயிற்சி எடுக்க அவன் முற்பட்ட போது அது பயங்கரமாய் அவனை சுட்டெரித்ததுனால அவன் அதை அணைத்து விட்டு அவன் அமைதலாக உட்கார்ந்து கொண்டானாம். இதை அங்கிருந்த அந்த ஜெயிலில் இருந்த அந்த வார்டனும் மற்றவர்கள் பார்த்தபோது, இவன் இவ்விதமாக செய்கிறானே, நாளைக்கு இவன் சுட்டெரிக்கப்பட போகிறபடினால் ஒருவேளை இவன் இப்பொழுதே பயிற்சி எடுக்கிறானோ என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அவன் அந்த சின்ன அந்த கஷ்டத்தையே இவனால் இப்போ அனுபவிக்க முடியலையே, முழு சரீரம் நாளைக்கு சுட்டெரிக்கப்பட போகிறதே, இவன் என்ன செய்ய போகிறான், இப்போவே இவன் இவ்வளவு துடிக்கிறானே என்று சொல்லி அந்த ஜெயில் வார்டனும் அங்கிருந்த மற்றவர்களும் நினைத்தார்களாம். ஆனால் அடுத்த நாள் வந்தது. தேவனுடைய விசேஷித்த கிருபையை ஆண்டவர் இவன் மேல் வைத்தது நிமித்தமாய் இதோ எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இவன் அமைதலாய் போய், கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன், அவருக்காக நான் உண்மையாக நான் மரிப்பேன் என்று சொல்லி அவன் இதோ சுட்டெரிக்கப்பட்டு மரித்த ஒரு அனுபவத்தை நான் சரித்திரத்தின் புத்தகத்திலே நான் வாசித்தேன். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நிமித்தமாய் வரும் பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் கொடுப்பார். அதை எப்பொழுது கொடுக்கணும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் அகப்பட்டு இதோ நான் அங்கலாய்த்து இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்படாதபடிக்கு என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார், சகலத்தையும் தருவார் என்று சொல்லி அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு கையிலே சோதனையை அனுப்புகிற ஆண்டவர் இன்னொரு கையிலே அவருடைய மகத்தான கிருபையை கொடுக்கிறார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, பவுல் சொன்னது போல, இதோ என் பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் பலன் என்னில் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், என் கிருபை உனக்கு போதும், ஆம் கிறிஸ்துவின் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி எஞ்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை முடிவு பாடலாக நம் அனைவரும் சேர்ந்த மனமாக சிறிய பாடுவதில் உள்ள பாடலின் 14 பாடுவோம். கூப்பிடும் குரலை கேட்டிடும் தேவன், கூவி அழைக்கும் வேலை இது. நம்ம கூப்பிடுற குரலுக்கு கேட்குற தேவன். செல்ஃபோன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அடிக்கலாம், எல்லாரும் பிஸியாகவே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஏசாயா 33:3 சொல்ல போல, என் நோக்கி கூப்பிடு, நான் உமக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார். அதே போல் நம்ம கூப்பிடுற குரலுக்கு ஆண்டவர் கேட்கக்கூடிய தெய்வமாக நமக்கு இருக்கார். அந்த தேவனை துதித்து இந்த பாடலை பாடுவோம். கூப்பிடும் குரலை கேட்டிடும் தேவன், கூவி அழைக்கும் வேலை இது.
குரல்தனை கேட்பார் மனந்தனை தருவார் உன்னையும் நேசிப்பாரே. தேவ மகிமையை கண்டிடவே தேவ சாயலை பெற்றிடவே தேவ மகிமையை கண்டிடவே தேவ சாயலை பெற்றிடவே இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். கிறிஸ்துவின் பாதம் நீ சரணடைவார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். கிறிஸ்துவின் பாதம் நீ சரணடைவார். கூப்பிடும் குரலை கேட்டிடும் தேவன் கூவி அழைக்கும் வேளை இது. இயேசுவின் கண்கள் தேடிடுதே இன்னல்கள் நீங்க நாளிடுதே. இயேசுவின் கண்கள் தேடிடுதே இன்னல்கள் நீங்க நாளிடுதே. பல்லாயிரம் ஆசி உந்தனுக்கே நல்லவர் இயேசு நல்கிடுவார். பல்லாயிரம் ஆசி உந்தனுக்கே நல்லவர் இயேசு நல்கிடுவார். கூப்பிடும் குரலை கேட்டிடும் தேவன் கூவி அழைக்கும் வேளை இது. மாயே அன்பில் நீ மாண்டிடாதே மனித அன்பில் நீ மயங்கிடாதே. மாய அன்பில் நீ மாண்டிடாதே மனித அன்பில் நீ மயங்கிடாதே. மகிழ்வன் இயேசுவின் மாசற்ற அன்பை மகிழ்வோடு இன்று நீ பெற்று கொள்வார். மகிழ்வன் இயேசுவின் மாசற்ற அன்பை மகிழ்வோடு இன்று நீ பெற்று கொள்வாய். கூப்பிடும் குரலை கேட்டிடும் தேவன் கூவி அழைக்கும் வேளை இது. குரல்தனை கேட்பார் மனம்தனை தருவார் உன்னையும் நேசிப்பாரே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுள்ள எங்கள் ஆண்டவரே, விசேஷமாக ராஜா இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இதோ இந்த உபத்திரவமான சூழ்நிலைகளிலும் இதோ இந்த COVID-19 இரண்டாம் அலை ஒரு சுனாமியை போல இதோ இந்திய தேசத்தை தாக்கி கொண்டிருக்கும் வேளையிலே அநேக பிள்ளைகள் பயந்து நடுங்கும் இந்த வேளையிலே என் கிருபை உங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ராஜா. எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே விசேஷமாய் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களை நீர் காப்பீர். இதோ எங்களை காத்திருக்கிறீர், எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், எங்களை அநேக ஆபத்திலிருந்து நீர் விடுவித்திருக்கிறீர். ஆதலால் இப்பொழுதும் எங்களை தாங்கவும் எங்களை விடுவிக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி நம்பிக்கையாக உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம் ராஜா. பவுலை போல் எங்களுடைய பலவீனங்களை குறித்தும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வரும் பாடுகளையும் நிந்தைகளையும் இதோ நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவரை உம்முடைய மகிமைக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமா இந்த கூடம்பாக்கம் திருச்சபை நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையுள்ள ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய மகிமையான பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கோடம்பாக்கம் திருச்சபையை கண்காணிக்கும் பாஸ்டர் டாக்டர் ஜான்சன் அவருடைய மனைவி பிள்ளைகளோடும் அதே போல விசேஷமாய் போதகர் கோகுலோடும் கர்த்தருடைய மகத்தான கரம் இருக்கட்டும். இந்த திருச்சபையின் மூப்பர்கள், இதில் இருக்கும் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். இவர்களுக்காக மாத்திரம் அல்ல ராஜா, உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக இந்த தேவ செய்திகளை எல்லாம் கேட்டு உம்முடைய கிருபையிலே பலப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை மறைத்து வைங்க. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்கள் ரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாய் இந்த நாளின் செய்தியை கேட்டு இதோ கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பரமனின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்போல பூமியும் செய்யப்படுவதாக. எங்கள் மேலே ஆகத்தை எங்கள் தாரும், எங்கள் கடன் நாளைக்கு நாங்கள் மன்னிக்க போல எங்கள் கடனை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்காமல் தீமைந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நேசர் கர்த்தரே, வெளிச்சமாங்கி இருட்றாயிற்றே, மற்றோரோ தோசை ஆற்று போயினோ, நீர்மை சகாயரை என்